இந்த வீடியோஸில் தமிழ் ஃபிலிமில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாந்தி கொளத்தூர் இந்த அம்மா வீட்டில் உள்ள ஒரு கார்டனை தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கார்டனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது ஒரு செடியில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 400-500 பூ வரைக்கும் பூத்துருக்கு செவ்வந்தி பூவில். அந்தளவுக்குள்ள ஒரு கார்டனை நீங்கள் இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்படியே அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 1000கணக்கான செடிகள் வச்சுருக்காங்க. ஒன்லி மிஞ்சி போனால் 10க்கு 10 அந்த அடி தான், அவ்வளோதான் இடம் இருக்கும். அதில் அவங்க வச்சுருக்க செடிகளும் அவங்களோட கார்டனை அலங்காரப்படுத்தியிருக்க ஒரு விதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இதுவே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு செவ்வந்தி செடியில். எல்லோ கலரில் பூ பூத்துருக்கு. இந்த செடியில் உள்ள பூவை கண்டிப்பாக நம்மளால் எண்ண முடியாது, அந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு. இதுக்கு இந்த மாதிரி கார்டன் வளர்க்குறதுக்கு இவங்க என்னென்ன உரங்கள்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் இவங்க பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை நல்லா அவங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற சாணத்தை அவங்க நல்லா காய வச்சு அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மண்புழு உரம். இந்த தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா, இதுதான் இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது. 15 டேஸ்க்கு ஒருக்கா நம்ம கரெக்டான மெத்தடில் உரங்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட செடிக்கு ஏதாவது நோய் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா என்னதான் போடலன்னா இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வேப்பலை மட்டும் நீங்கள் ஒரு 3 பங்கு எடுத்துக்கலாம். மற்ற நான் 3 சொன்னதெல்லாம் ஒரு பங்காக எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கு தொடர்ந்து கரெக்டாக 15 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் மருந்தும் தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட கார்டனும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இதே மாதிரி கொத்தா பூ பூக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயும் பூ இல்லாத பிளான்ட்டுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு, இந்த அளவுக்கு பூ பூக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரியான உரங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரியான உரங்களை யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு செடியும் நம்ம வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான்ட்டை நம்ம மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாட் மிக்சிங் அப்படின்னா என்ன, பூச்செடிகளுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக பார்த்திங்கன்னா உரங்கள்ங்கிறது இந்த மீனமிலம், பஞ்சகாவியா இந்த 2 அதிகமான ரேஷியோவில் போடும்போது கரெக்டாக சூப்பராக பூக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது மாட்டு சாணத்தை மிக்ஸ் பண்ணி, மாட்டு சாணமும் அது பேர் மண்புழு உரமும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கைப்பிடியோ இல்லைனா 1 கைப்பிடி 1.5 கைப்பிடி அது அளவுக்கு நீங்கள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நாள் அந்த மண்ணை டெய்லி அது மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சு ஊற வச்சுட்டே வாங்க. அந்த கீழே இருக்கிற ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக தண்ணி எந்த ஒரு காரணத்துக்கு வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து நீங்கள் வாங்கிட்டு வந்த செடியோ இல்லைனா உங்கள் வீட்டிலே சீடு போட்டு வளர்த்த செடியோ எந்த செடியாக இருந்தாலும் சரி ஊனி வச்சிங்கன்னா இதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இதே மெத்தடில் தான் உங்கள் வீட்லேயும் பூ பூக்கும். அதே மாதிரி சின்ன செடியாக இருக்கும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஸோ அளவான தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருந்ததுன்னா வெயிலில் போய் வைக்காதீங்க. வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிழலில் வச்சு பாதுகாத்துக்கோங்க. ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடியை வெயிலில் வைங்க. சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு பூச்செடியாக இருந்தாலும் நீங்கள் நர்சரியில் போய் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த செடியை நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே டைரக்ட் சன்லைட்லையோ இல்லைனா வெயிலில் வைக்காதீங்க. வைக்காமல் எங்கே வைங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சைடில், அதாவது நிழலில் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து, ஒரு வாரமும் நீங்கள் இலையிலையும் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணுலையும் ஊற்றணும். உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டு வந்தோடனே அதுக்கு தேவையான உரங்கள், அதாவது குளிர்ச்சியான உரங்கள் போடுங்க. சூடான உரங்கள் போடும்போது சப்போஸ் நீங்கள் கார்டன்லேருந்து கொடுக்கும்போது அவங்க ஏதாவது பாட் மிக்சிங் பண்ணி சூடான உரங்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி உரங்கள் போடும்போது அந்த செடி வீட்டுக்கு வந்த உடனே உங்களோட பிளான்ட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான உரங்கள்னு சொல்லி போடுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இவங்க கார்டனை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு செம்ம ஐடியா நேரம் கிடச்சிருக்கும். எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு, இந்த அளவுக்கு பூ பூக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்களோட செடியை, உங்களோட கார்டனை, உங்களோட சின்ன கார்டனாக இருந்தாலும் சரி, அதை அளவுக்கு அதிகமான ஒரு அழகை தரணும் அப்படின்னா, ஒரு கவர்ச்சியை தரணும் அப்படின்னா நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு வர்ணிக்கக்கூடிய ஒரு கார்டன் அப்படின்னா நம்ம சாந்திமா கார்டனை கண்டிப்பான முறையில் சொல்லலாம். இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட தமிழ் ஃபிலிம் சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட கார்டனும் ரொம்ப ஒரு பூர்வீகத்தக்க ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான கார்டனாக இருந்தால் நீங்களுமே உங்களோட வீடியோஸை நம்ம தமிழ் ஃபிலிம் சேனலில்
போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வச்சிங்கன்னா உங்களோட வீடியோஸையுமே நம்ம தமிழ் ஃபிலிம் சேனலில் போடுவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் உங்களோட கார்டனோட வீடியோ ஒரு 4 வீடியோவாவது எடுத்து நம்மளோட சேனலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இயரில் தேவையான ஒரு 10 வகையான சீடுமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட கார்டனும் இதே மாதிரி சூப்பரான கார்டனாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே உங்களோட வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போடலாம். அதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் என்னோடய வீடியோ யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை உங்களோட நேம் போட்டு யூடியூப்பில் போடலாம். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் போடுறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு தாங்க பயன். என்ன அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை ஜஸ்ட்டு ஒரு ஆள் பார்க்குறதுனால இல்லை, ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா அதில் 5 பேராவது அவங்க வீட்லேயும் ஒரு சின்ன காய்கறிகள் வளர்க்கணும், சின்ன பூச்செடிகள் வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு இது வரும்போது ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையினால் நமக்கு மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமான அளவு இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதே இவ்வளோ பிளான்ஸும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வைக்கலாம்னா சின்ன சின்ன பிளான்ஸு உங்களால் வாங்க முடிஞ்ச பிளான்ட்டு அதுலேருந்து நீங்கள் பக்கத்தில் நிறையா பிளான்ஸ் உருவாக்கலாம். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு செடியில் ஒரு காய்கறியோ இல்லைனா ஒரு பூவை பூக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன திருப்தி. அதுதான் உலகத்திலே நம்ம வந்து எங்கேயுமே காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். காற்றோட்டங்கிறது ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பைசா கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் சின்ன சின்ன கார்டன் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு திங்ஸு அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சின்ன சின்ன வேஸ்ட்டு திங்ஸஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் கார்டனை சுற்றி நீங்கள் இந்த கார்டனை ஃபுல்லாக பார்க்கும்போதே தெரியும். சின்ன சின்ன வேஸ்ட்டு திங்ஸு, சின்ன சின்ன வித்தியாசமான திங்ஸஸ்ஸு இதில் எல்லாம் கூட அவங்க வச்சுருக்க அந்த பூச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸை வந்து மறக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக சூப்பரான முறையில் இருக்குது. இப்படி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கார்டனையுமே நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இதே போல் வீடியோஸை எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார்டனை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து ஒவ்வொரு கிளைமேட்லேயும் எந்தெந்த உரங்களை வந்து போடணும், எந்தெந்த செடிகள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் யூடியூப்பில் நான் வந்து இது சேனலில் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையுமே பாருங்கள். கவர்மெண்ட்லேருந்து கிட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்கள்ல, அதையுமே போய் வாங்கி பயன்பெறுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியையும் எப்படி வளர்க்கணும், எந்த மெத்தடில் வளர்க்கணும், என்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு அப்படியே ஒரு கார்டன்னா எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த விதையை எப்படி முளைக்க வைக்கணும் நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதே நான் வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விதைகள் எல்லாம் இருக்கிறது எல்லாமே நம்ம நாற்று விட்டு நடுவோம். ஆனால் சின்ன விதையாக இருக்கிற கேரட்டை நம்ம நாற்று விட்டு நடமாட்டோம். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு சீடையுமே காமிச்சு இந்த விதையை இப்படி தான் நீங்கள் வந்து நட்டி வைக்கணும் அப்படிங்கிறதே நான் ஒரு வீடியோவில் நான் நிறைய வீடியோஸும் நான் உள்ளே போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு ஐடியாஸுமே கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கொடி வகைகளை வளர்க்குறதுக்கு உண்டான நேரங்கள் தொடங்கிவிட்டது. என்ன அப்படின்னா நீங்கள் கொடி வகைகள்னு சொல்லிட்டு நீங்கள் பூச்செடிகளோ இல்லைனா கொடி வகைகளோ எதுனாலும் வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடி வகைகள் வந்து வளர்க்கும் போது என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெயில் சீசன் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது பார்த்திங்களா. அந்த வெயில் சீசனில் உங்களோட செடிகளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் ஷேடோ நெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4000 5000 ஏன் ஒரு சில பேர் 12,000 வரைக்கும் கூட செலவழித்து ஷேடோ நட்டு வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த ஷேடோ நட்டு போடுறதுக்குண்டான அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஜஸ்ட் இந்த கொடி பசலைக்கீரை, மயில் மாணிக்கம், அப்புறம் திருப்பி ஈஸியாக வளரக்கூடிய இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கொடி வகைகளை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பிளான் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர அந்த வெயில் சீசனில் உங்களோட கார்டனை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஷேடோ நட்டு இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்களே ஏற்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் சீக்கிரம் உங்களோட இதை நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கார்டனில் எல்லா பக்கமும் கொடி இருக்குது. என்ன இவங்க கார்டனில் இந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையும் இந்த அளவுக்கு நிறையா பூக்கிறதுக்கு உண்டான ஒரு இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த கொடி வகைகளும் ஒரு குளிர்ச்சியான அமைப்பும் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதே போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ்கள் எல்லாத்தையுமே இதில் இருக்கிற ஒவ்வொரு ஐடியாஸையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து தேவைனாலுமே நம்ம சேனலில் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மக்கிட்ட எல்லா காய்கறி விதைகளும், க்ரோ பேக்ஸ்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகளும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த வெப்சைட் அட்ரஸை போய் நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.